எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன். உங்கள் வாழ்விலும் நீதி நியாயம் செய்வார். எல்லா நீதியா இருக்குதே, என் வாழ்க்கையில எப்பொழுது நீதி வரும், எப்பொழுது நியாயம் வரும், எனக்கு எப்பொழுது நன்மை உண்டாகும் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கக்கூடும். சங்கீதம் 140:12 வேத வசனம் கூறுகிறது, சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமைப்பட்டு கிடக்கும், தள்ளப்பட்ட நிலைமையில் ஒன்றன் பின் ஒன்றாக அநீதியே பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையிலே உங்களுக்கு இருக்கும் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தர் விசாரிப்பார். நாம் அநேக முறை ஜனங்கள் விசாரிப்பதையும் அதிகாரிகள் விசாரிப்பதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீதி செய்யாமல் போய்விடுவார்கள். தேசாதிபதியாகிய பிலாத்துவுக்கு முன்பதாக இயேசு நியாயத்திற்காக நின்றார், நீதிக்காக நின்றார். அநியாயமாக அவரை குற்றம் சாட்டி கைது செய்து அவர் முன்பதாக நிறுத்தினார். இவரை கொல்லும் கொல்லும் கொல்லும், மரண தண்டனைக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று பொய் சாட்சி சொன்னவர்கள் எல்லாரும் கூக்குரலிட்டார்கள். ஆனால் தேசாதிபதியோ நியாயம் விசாரித்தார். அவர் சொன்னார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, ஒரு குற்றத்தையும் காணவில்லை, நான் இவரை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். ஆனால் அவர்களோ இயேசுவுக்கு மரண தண்டனை விதியுங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். ஜனங்களை ஏவி விட்டார்கள். எல்லாம் காசு கொடுத்து அப்படி செய்திருப்பார்கள். கடைசியில் பிலாத்து எல்லாவற்றையும் விசாரித்து சிறுமையான நிலைமையில் நின்ற இயேசுவுக்கு விரோதமாக தவறான நீதியின் ஆணையை பிறப்பித்தார். விசாரித்த பிறகு இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொன்னான். ஆனால் ஆணை வரும்பொழுதோ அநீதியான தீர்ப்பு வந்தது. அநீதியான தீர்ப்பு வந்தது. இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். ஆண்டவன் உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டார். உங்களை விசாரிப்பார். விசாரித்து வழக்கிலே உங்களுக்கு நீதியை அவர் வழங்குவார். இன்று அதை செய்வார். மனிதன் அநீதி செய்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அதே போல எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். எளியவர்கள், எளிமையான நிலைமையில் இருக்கிறீர்களா? பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் இப்பொழுது எளிமையான நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். You may have become nothing. ஆண்டவர் உங்கள் நியாயத்தை விசாரிப்பேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு நியாயம் விசாரித்து சரியான தீர்ப்பை வழங்குவேன். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உங்களை ஏறி வர பண்ணுவேன். எளியவராக இருக்கும் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன். நான் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாயிருங்கள். ஏசாயா 30:18 வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமையான நிலைமையில் இருக்கும் உன்னுடைய வழக்கிற்கு தவறான நீதி ஆணை பிறப்பித்திருக்கலாம். எளியவனாக நீ வந்திருக்கலாம். எளிய நிலைமைக்கு என் மகளே நீ வந்திருக்கலாம். உனக்கு அநியாயம் செய்திருக்கலாம். ஆனாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன். உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். உன்மேல் மனது உருகுவேன். உனக்கு நீதி செய்கிற தேவனாக நான் வெளிப்படுவேன். Surely I will rise up and appear to you, and I will manifest myself to you as a God of righteousness. ஏனென்றால் எனக்காக நீ காத்திருக்கிறாய். நீ பாக்கியவதியாயிருப்பாய். நீ பாக்கியவானாயிருப்பாய். எனக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாக இருப்பார்கள், பாக்கியவதியாக இருப்பார்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். நீதி நியாயம் உங்களுக்கு வழங்குவார். தைரியமாய் இயேசுவை தேடுங்கள். இயேசுவினிடம் வாருங்கள். இயேசுவை நம்புங்கள். இயேசப்பா, எனக்கு நீதி நியாயம் செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவரை நம்புங்கள். அதை அனுபவிக்கும்படியான கிருபை இப்பொழுது உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. பலன் உண்டாவதாக. ஆசீர்வாதம் பெருகுவதாக.
தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் யாரையெல்லாம் நீதி நியாயம் செய்து அவர்களை கைவிடாமல் இருப்பார். முதலாவதாக சங்கீதம் 37:28 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அவர் பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நியாயத்தில் நடக்கும் மக்களுக்கு விரோதமாக தவறான நீதி, தவறான நியாயம் செய்திருக்கும் அத்தனை பேருடைய சந்ததி அறுப்புண்டு போவார்கள், அழிந்து போவார்கள். இவர்கள் கண்கள் எதிரே அது நடக்கும். இந்த நியாயத்தை, இந்த நீதியை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு விரோதமாய் அநியாயம் செய்திருக்கும் மக்களுக்கும் செய்வார். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசு அவன் காலை கழுவினார். ஒருவேளை முத்தம் செய்திருக்கலாம். அவ்வளோ அன்பு. அவன் காட்டி கொடுக்க போகிறான் என்று அறிந்தும், அநீதி செய்ய போகிறான், அநியாயம் செய்ய போகிறான் என்று அறிந்தும் அவன் காலை கழுவினார். அவன் காட்டி கொடுத்தான். அதன் மத்தியிலும் இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்தோ இயேசு ஒன்றும் அவனுக்கு செய்யவில்லை, தீங்கு செய்யவில்லை. அவனுடைய அநியாயம், அவனுடைய அநீதி அவனை பின்பற்றி வந்தது. அவன் தற்கொலை செய்து கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கோ கர்த்தர் இறங்கும்படி காத்திருக்கிறார். அவர் நியாயத்தை விரும்புகிற தேவன். அவருடைய பரிசுத்தவான்களுக்கு, உத்தமமாய் நீதியாய் வாழ்கிற அனைவருக்கும் அவர் நியாயம் செய்வார், நீதி செய்வார். God will do justice. தைரியமாயிருங்கள். அவர் எப்படி உங்களை காப்பாற்றுகிறார், பரிசுத்தவான்களாகிய பரிசுத்தவாட்டிகளாகிய உங்களை எப்படி காப்பாற்றுகிறார், என்ன பாக்கியத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு, என்ன நீதி செய்கிறார், என்ன நியாயம் செய்கிறார். எரேமியா 17:7-8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அநியாயம், என்ன அநீதி அவர்களுக்கு செய்யப்பட்டாலும் அவர்கள் நீதியாய், கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கர்த்தருக்கென்று நீதியாய் நியாயமாய் வாழும் அனைவரையும் ஆண்டவர் பாக்கியசாலிகளாக வைக்கிறார். என்ன பாக்கியம் வருகிறது? எரேமியா 17:8 வாசித்து பாருங்கள். அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிறார்கள். எல்லா செழிப்பும் வருகிறது. தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, வேலை கொடுக்கப்படும், படிப்பு கொடுக்கப்படும், குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் கொடுக்கப்படும், சுகம் கொடுக்கப்படும், அபிஷேகம் கொடுக்கப்படும், ஆனந்த தைலம் கொடுக்கப்படும். அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் அவர்களுடைய இலை பச்சையாய் இருக்கும்படியாகவும், மழை தாழ்ச்சியின், அதாவது மழை இல்லாத வருஷத்திலும் காய்ந்து போன வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார்கள். கனி கொடுக்கும் மரத்தை போல இருப்பார்கள். தண்ணீரில் கால்கள் எப்பொழுதும் இருக்கும். எல்லா உபகரணங்களும், எல்லா உதவிகளும், எல்லா அபிஷேகமும், எல்லா ஆற்றலும் எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். என்னதான் காய்ந்து போன நிலைமை, வனாந்திரமான நிலைமை, என்னதான் வறட்சியான நிலைமை வந்தாலும் அவர்கள் கனி கொடுக்கும்படியாக, இலை பச்சையாக இருக்கும்படியாக, உஷ்ணம் அவர்களை கருகி விடாதபடிக்கு, அவர்கள் செழித்து ஓங்கும்படியாக ஆண்டவன் அவர்களை நீதி நியாயம் செய்து ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு அப்படி செய்வார். உங்களுக்கு அப்படி செய்வார். யோனாவை பாருங்கள். யோனா என்ற தீர்க்கதரிசி, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை உபயோகித்து தான் அவருடைய வார்த்தையை தேசங்களுக்கு கொடுக்கிறார். அவனிடம் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நினிவே என்ற பட்டணத்துக்கு போப்பா, அவங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள மனம் திரும்ப சொல்லு. மனம் திரும்பல்னா 3 நாளில் அவர்களை அழித்து போடுவேன், எல்லாரையும் அழித்து போடுவேன், போய் சொல்லு என்றார். யோனா நினைச்சான் இப்படி தான் சொல்லுவார், ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா இவர் அழிக்க மாட்டார்.
அழிச்சிருவாருன்னு நான் சொல்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யா போயிடும். நான் போக மாட்டேன், நமக்கு எதுக்கு வம்பு, என் பேர் ஏன் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வேற கப்பலில் ஏறி வேற ஊருக்கு கிளம்பிட்டான். ஆனால் ஆண்டவனுடைய நீதி அவன் பின்னாலேயே போச்சு. அந்த கப்பல் இயற்கையின் சீற்றத்திற்கு ஆளானது. கப்பலின் மக்கள் எல்லாம் அவனை கடலுக்குள் தூக்கி எறியும்படியாக நேர்ந்தது. ஆனாலும் அவன் கீழ்ப்படியாமை நிமித்தமும் ஆண்டவர் இறங்கி ஒரு மீனை அனுப்பினார், நீதி செய்தார், அவனை காப்பாற்றினார். அந்த மீன் போய் அதே நினிவே பட்டணம், ஆண்டவர் சொன்ன பட்டணம், ஆண்டவர் அவனை அனுப்பின பட்டணத்தில் அவனை கக்கியது. அவன் வெளியே வந்தான், நீதி செய்தான், ஆண்டவர் சொன்னது போல பிரசங்கித்தான். 3 நாட்கள் அலைந்து திரிந்து பிரசங்கித்தான். மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் கர்த்தர் பட்டணத்தை தேசத்தை அழிப்பார் என்று சொன்னான். எல்லாரும் மனம் திரும்பிவிட்டார்கள். ஆண்டவர் அதை பார்த்து மனதுருகி அவர்களை அழிக்க அவர் திட்டமிட்டிருந்ததை அவர் தவிர்த்தார். அவர்களை காப்பாற்றினார், அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். ஆனால் யோனாவுக்கு கோபம், ஏன் இப்படி செய்தீர், நான் சொன்னது நடக்கலையே, என் பேர் என்ன ஆகிறது, கோபம் அடைந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய நீதி அப்படிப்பட்டது தான். நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தம் நம் மூலமா நிறைவேறணும். ஜனங்க சிரிக்கக்கூடும், நீ சொன்னியே ஏன் இந்த தீர்க்க தரிசனம் நடக்கலை, நீ சொன்ன காலகட்டத்தில் ஏன் நடக்கலை, சிரிக்கக்கூடும். ஆனாலும் அந்த நேரத்திலும் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விட்டேன், அவர் நாம மகிமைப்படட்டும், என் பெயர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையாக இருப்பவர்கள் தான் நீதி நியாயம் செய்கிறவர்கள். அவர்களுக்கு நீதி நியாயம் செய்வார், ஆண்டவர் செய்வார். யோனாவை தொடர்ந்து அவர் கனம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்களுக்கு இருக்கும் வரங்கள் எடுபட்டு போவதில்லை, உங்களுக்கு இருக்கும் கிருபை வரங்கள் எடுபட்டு போவதில்லை, உங்களுக்கு இருக்கும் தேவ வல்லமை எடுபட்டு போவதில்லை. ராஜாக்கள் உங்கள் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும் அந்த ஆற்றல், அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த தேவ மகிமை உங்களை விட்டு எடுபட்டு போவதில்லை. நிச்சயமாகவே அது உங்களுக்குள் நிலைத்திருக்கும். அதான் ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய நியாயம். நம்ம பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி விட்டோம் என்றால் ஆண்டவர் தமது வரங்களை, தமது கனிகளை அதிகமாக நமக்குள் பெருகச் செய்வார். என்னதான் வறட்சி வந்தாலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாகவே இருப்போம். என்னதான் நம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தை அந்த நேரத்தில் நிறைவேறாமல் ஜனங்கள் அந்த நேரத்திலும் ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதும். அது நிறைவேறினால் ஆண்டவருடைய வரங்கள் நம்மை காப்பாற்றும், நமக்குள் கிரியை செய்யும். நாம் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்போம், பச்சை பசேல் என்று இருப்போம். எல்லா ஜனங்களும் வந்து தொடர்ந்து ஆண்டவருடைய கனிகளை நம்மிடம் பெற்றுக்கொள்ளும்படி, ருசிக்கும்படி, அனுபவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அவருடைய ஊழியராக, அவருடைய சேவகராக, அவருடைய சேவகியாக, அவருடைய வல்லமை நிறைந்த அவருடைய ஊழியராக, அவரை பிரதிபலிக்கும் வல்லமையோடு, கடவுளை பிரதிபலிக்கும் வல்லமையோடு வாழும்படியான கிருபையோடு பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருக்கும்படி அவர் அருள் புரிவார். இந்த அருளை, இந்த நீதியை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அதற்கு நம்மையே அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். 2வதாக, நமக்குள் இருக்கும் தேவனுடைய நீதி, ரைச்சஸ்னஸ், த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதி நமக்குள் இருக்கிறது அல்லவா, அது வெளிச்சத்தை போல பிரகாசிக்க செய்வாராம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இருளே இருக்காது. எல்லாரும் உங்களை பார்த்து இவர் நீதிமான், இவள் நீதி மார்க்கமான பெண் என்று உங்களுடைய வெளிச்சத்தை பார்க்கும்படியாக உங்களை கனம் பண்ணுவார். உங்களுக்குள் இருக்கும் ரைச்சஸ்னஸ், நீதி வெளிச்சமாக இருக்குமா? ஏசாயா 58:8 வாசித்து பாருங்கள்.
அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். எல்லா இடத்துலையும் உங்கள் பேர் போகிற இடத்துலலாம் ஜனங்க எழுந்து நின்று சொல்வார்கள், அவன் ஒரு நீதிமான், அவள் நீதிமார்க்கமான பெண், ரைச்சஸ் மேன், ரைச்சஸ் உமன். எல்லாரும் இந்த நீதி மார்க்கமான மக்களோடு இணைந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி, அவர்களை பின்பற்றி நடக்கும்படி, இயேசுவிடம் அவர்கள் மூலம் வரும்படி தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். உங்களுக்கு பின் திரளான ஜனங்கள் நடந்து வருவார்கள், உங்கள் வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள். ஏசாயா 60:1 அதை நாம் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது, ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உங்கள் நீதி வெளிச்சத்தை போல இருக்கும், விடியற்கால வெளுப்பை போல இருக்கும். அது உங்களுக்கு முன்னாலே சென்று எல்லார் இருதயத்தையும் உங்களுக்கு திறக்கும், தேவனுடைய இருதயத்தையும் திறக்கும். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். நீதிமானுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். 1985 என்னுடைய தந்தைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டும்படியாக பணித்திருக்கும் வேளையிலே அவருடைய கிட்னிகள் 2 செத்து போனது. அதைத் தொடர்ந்து அடுத்த வருடத்திலே அவர்களுடைய மகள், என்னுடைய தங்கை ஏஞ்சல் மரித்து போனாள். ஒரு விபத்திலே அடிபட்டு செத்து போனாள். என் தந்தையுடைய மடியிலே விழுந்து செத்து போனாள். 2 பேரும் ஒரே காரில் இருந்தாங்க, அம்மாவும் இருந்தாங்க. என் தந்தையுடைய கையெல்லாம் உடைஞ்சது, என் தாயுடைய தலை உடைந்தது. வேதனை, சஞ்சலம். அப்பொழுது சில ஊழியர்கள் பத்திரிகையில் எழுதினார்கள், இவரிடம் ஆண்டவர் பேசியிருந்தால், பல்கலைக்கழகத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால், ஏன் இவர் கிட்னி சாக வேண்டும், ஏன் மகள் சாக வேண்டும், இதெல்லாம் பொய் என்று அநியாயமாக பேசினார்கள். ஏழை மக்கள், ஆண்டவரை நேசித்த லட்சக்கணக்கான மக்கள், அதிகாரிகள், மற்ற மதத்தை சேர்ந்த போதகர்கள் வந்து ஆறுதல் படுத்தினார்கள். ஆனால் இந்த சிலரோ தவறாக பேசி ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்ப முற்பட்டார்கள். பொறாமையின் ஆவி, வஞ்சக ஆவி, அநீதியான ஆவி. ஆம், அந்த நேரத்தில் ஆண்டவர் தோன்றினார். அவர் சொன்னார், இந்த நிலைமையிலும் என்னை நீங்கள் பின்பற்றி வருவீர்களா, இல்லை என்றால் என்னை மறுதலிப்பீர்களா? நாங்கள் சொன்னோம், ஆண்டவரே, உம்மை விட்டுவிட்டால் நாங்கள் எங்கு போவது? பரலோகம் போகணுமே, உம் தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றுவோம், நீதியாய் நீர் சொன்னதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பல்கலைக்கழகத்தை கட்ட எழும்பினோம். காருண்யா பல்கலைக்கழகம் எழும்பி இன்று வரைக்கும் மகிமையாக பிரகாசித்து வருகிறது. 700 ஏக்கரில் தேசிய அளவிலே, உலக அளவிலே உயர்ந்திருக்கும்படியாக ஹையஸ்ட் டெக்னாலஜிஸ், தி பெஸ்ட் கிராஜுவேட்ஸ், இன்னும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பின கிராஜுவேட்ஸ், எல்லாவற்றிலும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடு இருக்கும் கிராஜுவேட்ஸ், விஞ்ஞான ரீதியிலே உயர்ந்திருக்கும் கிராஜுவேட்ஸ் அந்த காருண்யா வளாகத்திலிருந்து புறப்பட்டு வரும்படி ஆண்டவர் 40 வருடமாக கிரியை செய்து வந்திருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், விரிவாக்கத்தை கொடுக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நீதி இது. அநீதியின் மத்தியிலே நாம் நீதியாய் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல பிரகாசிக்கிறது. ஏதம் நமக்கு முன்னாலே அது செல்கிறது, வாசல்களை திறக்கிறது, தேவனுடைய செயலை பூமியிலே செயல்படுத்துகிறது. ஆண்டவர் சொன்னார், எவ்வளவுக்கு அதிகமாக இந்த சிறு கூட்டமான ஊழியர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் உனக்கு விரோதமாக மறைமுகமாகவோ எல்லாருக்கும் முன்பதாகவோ பேசியிருந்தாலும் அவள் பேச 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 உங்களை நான் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய நீதி. The more they curse you,
the more I will bless you. The more I will bless you. இதுதான் ஆண்டவருடைய நீதி. சங்கீதம் 103:6 கூறுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியை செய்கிறார். ஆண்டவர் நீதி செய்கிறார். கர்த்தர் நீதி செய்கிறார். நியாயத்தை செய்கிறார். உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார். பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருங்கள். எல்லா நிலைமையிலும், இழப்பின் நிலைமையிலும், கேவலமாய் பேசும் நிலைமையிலும், தவறான விதத்தில் உங்கள் பெயரை ஜனங்கள் உபயோகப்படுத்தி இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நீதி நியாயம் செய்வார். வெளிச்சமாக நம்முடைய பெயர் பிரகாசிக்கும்படி செய்வார். செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார். லட்சக்கணக்கான மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படி செய்வார். இப்படிதான் லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு அழைக்கிறார் கூட்டத்திற்கு இது நிமித்தம் வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று முன்னே செல்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் சீஷா மூலம் பாக்கியம் பெற்று வருகிறார்கள். இவைகளை எல்லாம் செய்ய ஆண்டவனுடைய ஆசி வழங்கப்படுகிறது. ஜனங்களுடைய இருதயம் திறக்கிறது, கரங்கள் நீட்டப்படுகிறது. இவைகளை நிறைவேற்ற ஒரு துணை நிற்கும்படியாக கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் செய்வார். தைரியமாயிருங்கள். மூன்றாவதாக, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நீதி நியாயம் செய்கிறார். லூக்கா 18:7-8 வாசித்து பாருங்கள். அன்னாள் என்ற 84 வயது நிரம்பிய ஒரு விதவை ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும், ஒருவேளை 60 வருஷம் அவர்கள் ஆலயத்திலே இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆராதனை என்பது என்ன? ஆண்டவரே நீர் நல்லவர், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஆராதனையா? இன்னும் ரிச்சுவல்ஸ், சடங்காச்சாரம், அதை செய்து ஆராதனை செய்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிட்டு போயிடுறதா? இப்படிப்பட்ட ஆராதனையா? இல்லை. இரவும் பகலும் என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை நான் விட்டு விட்டு போக மாட்டேன். நோய் வந்தாலும் சரி, அடி வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, பிசாசின் கிரியைகள் உபாதைகள் வந்தாலும் சரி, நான் ஆண்டவனை ஆராதித்து கொண்டே இருப்பேன். நீ நல்லவர், நீ நல்லவர். இவைகள் எல்லாம் நடந்தாலும் இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். பொல்லாத ஜனங்கள் தவறாக என்னை நடத்தினாலும் நான் சொல்வேன், இயேசுவே நீர் நல்லவர். அதான் ஆராதனை. இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் சுகமளிக்கிற தேவன், இயேசுவே நீர் நீதி நியாயம் செய்கிற தேவன், இயேசுவே நீர் பிசாசுகளை துரத்தும் தேவன். மக்க ஸ்தோத்திரம், மக்க ஸ்தோத்திரம், மக்க ஸ்தோத்திரம். சிலுவையிலே எல்லாவற்றையும் பலியாக தம்மையை ஒப்பு கொடுத்த தேவன், பொல்லாத மனுஷன் முன்பதாக என் தலையை நிமிர்த்துகிற தேவன், அதற்கு தம்மையே பலியாக அவமானத்தின் வழியாக ஒப்பு கொடுத்த இயேசு, என் வேதனையை அறிந்திருக்கிறீர். மக்க ஸ்தோத்திரம், மக்க ஸ்தோத்திரம், மக்க ஸ்தோத்திரம். நான் உம்மை பற்றிக் கொள்வேன், உம்மை நம்புவேன். இதுதான் ஆராதனை. இந்த ஆராதனையை அந்த 84 வயது நிரம்பிய விதவையாகிய அன்னாள் செய்து கொண்டே இருந்தாள். அதற்கு பலன் என்ன? ஆண்டவர் செய்த நீதி நியாயம் என்ன? அவளுக்கு தெய்வமாகிய இயேசு குழந்தையின் ரூபமாக இந்த உலகத்தில் வருவார் என்ற தீர்க்க தரிசன வெளிப்பாடை கொடுத்தார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசன வெளிப்பாடு! யாருக்கும் இல்லாத தீர்க்க தரிசன வெளிப்பாடு. கடவுள் மனுஷனாக குழந்தையாக வருவார் என்ற தீர்க்க தரிசன வெளிப்பாடு. அதுவும் இந்த ஆலயத்திற்குள் வருவார் என்று எல்லாருக்கும் அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள்.
ஒரு பக்கம் ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்கள். பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தார். என் கணவர் சிறு வயதிலே செத்து போயிட்டார், நான் விதவை, நான் தனிமையானவள், ஆனாலும் என் ஆண்டவர் நீதி நியாயம் செய்கிற தேவன், அவர் நல்லவர் என்று ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பலனாக அவர்களுக்கு தீர்க்கதரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்தார். கடவுள் எப்படி வருவார், எப்படி மனுக்குலத்திற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பார், இந்த உலகத்திற்கு மீட்பு வரும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டே இருக்கும்படி செய்தார். எவ்வளோ பெரிய காரியம்! எல்லா ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஆராதனை பாடுகளின் மத்தியில், மறுபக்கம் தீர்க்கதரிசன வார்த்தை, நம்பிக்கைக்குரிய வார்த்தை, நம்பிக்கைக்குரிய வார்த்தை. அப்படியே உங்களையும் ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். கஷ்டங்களின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை கேள்வி கேட்காமல், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களா? உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார். வரப்போகும் காரியங்களை அறிவீர்கள், ஆண்டவருடைய கிரியைகளை அறிவீர்கள். இங்கே பூகம்பம் வரும், இங்கே நிலநடுக்கம் வரும், இந்த தேசம் அழிஞ்சு போகும், இந்த மனுஷனை சுடுவாங்க, இதெல்லாம் மட்டும் இல்லை. அதன் மூலம் எப்படி ஆண்டவர் பூமியில் வரப்போகிறார், எப்படி ஜனங்களை இருதயத்திற்குள் வரப்போகிறார், எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் பிள்ளைகளாக அவள் மாறத்தக்கதாக ஒரு நம்பிக்கையோடு பரிசுத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழும்படியான கிரியை கர்த்தர் நடப்பிக்க போகிறார் என்று அதன் பின் சொல்வதே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். இயேசுவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசன வல்லமை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த கிருபை உங்களுக்கும் ஆண்டவர் தருவார், எனக்கும் தந்திருக்கிறார், அதை பெருகச் செய்வார். நம்ம வேலை என்ன? எல்லா நிலைமையிலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார், என்னை காப்பார். மக ஸ்தோத்திரம், மக ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். தீர்க்கதரிசன நீதியின் பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்று அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபை நம் மீது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த அருளை நீ தருவதற்காக நன்றி இயேசுப்பா. கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். நீங்கள் நன்மையை பேசுவீர்கள், நன்மை பேசுவீர்கள். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். தைரியமாயிருங்கள். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சோர் கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார்
என்றுமே காத்திடுவார் என்றுமே. உங்களை காப்பார், வரங்களை கொடுப்பார், உங்கள் நீதியை பிரகாசமானதாக யாவருக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிவிக்கும்படியாக விளங்கச் செய்வார். ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள், ராஜாக்கள் உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு தேடி வருவார்கள். ஆண்டவருடைய அன்பை அறிந்து அவருடைய பிள்ளைகளாக மறுரூபமாவார்கள். பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கும், வாழ்த்தும், கனம் பண்ணும். இந்த அருளை கர்த்தர் உங்கள் மீது வைப்பாராக. இன்னும் நான்காவதாக, நாம் நீதி செய்கிறவர்களாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 21:3 கூறுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவது ஒரு பக்கம், ஆண்டவருடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவது, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கர்த்தர் விரும்புவது என்ன? கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நாம் நீதி நியாயம் செய்யணும். கர்த்தர் நீதி நியாயம் செய்வார், ஆனால் நாம் நீதி நியாயம் செய்யணும். அப்போதான் கர்த்தரை பிரியப்படுத்துவோம். ஏசாயா 1:17 வாசித்து பாருங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியுங்கள், விதவையின் வழக்கை விசாரியுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் நீதியின் செயல்கள். நன்மை செய்யணும், நியாயத்தை தேடணும், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கணும், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், விதவையின் வழக்கை விசாரிக்கணும். அநேக முறை விசாரித்து விட்டு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு போயிடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நம்ம விசாரிப்பது மட்டுமல்ல, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். நாம் நீதி நியாயம் செய்யணும். அதுதான் நீதி நியாயம். யாக்கோபு 5:4 வேதம் கூறுகிறது, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இன்று உலகத்திலே சரியான சம்பளத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை. இன்னும் சரியான நேரத்தில் சம்பளத்தை கொடுப்பதில்லை. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அநியாயம். அப்படி பாடுபடுகிறவர்களின் கூக்குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் சேருகிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சேருகிறது. சிலர் ஒரு வேலையை செய்வதற்கு சம்பளத்தை பெற்றும் ஜனங்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த ஆணையை பிறப்பிக்கிறார்கள். அந்த ஜனங்களுடைய கண்ணீர், லஞ்சம் கொடுத்து ஏழை மக்கள் ஒரு சின்ன ஆர்டரை வாங்க வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிதான், ஒவ்வொரு நிலைமையிலும் அப்படிதான். வெளியே நாங்கள் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம், ஆனால் ஒரு ஆணையை பெறுவதற்கு எவ்வளவு லஞ்சம். அதுக்கு கடனை வாங்கிட்டு வந்து லஞ்சம் கொடுத்து நியாயமான ஒரு ஆணையை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அவங்களுக்கு வர வேண்டிய நியாயத்தை, அந்த ஆணையை பெறுவதற்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு லஞ்சம். இவர்களுடைய கூக்குரல், இப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய கூக்குரல், அநீதியை விளைவிக்கப்பட்ட மக்களுடைய கூக்குரல் கடவுளுடைய சமூகத்திற்கு செல்லுகிறது. God's judgment comes. ஆண்டவருடைய நீதி வரும். இவருடைய பிள்ளைகள் வேறில்லாமல் போகும்படியாக அவர் செய்வார். ஆனால் ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு இன்னும் நியாயத்தை, நியாயமாக கொடுக்க வேண்டிய கூலியை, கொடுக்க வேண்டிய சேவையை, கொடுக்க வேண்டிய ஆணையை நியாயமாக செயல்படுத்தும் பொழுது
அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. இதுதான் நீதி, இதுதான் நியாயம். சிலர் தெருவில் பொருளை விற்கிறவர்களிடம் போய் 5 ரூபாய்க்காக பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அநியாயமாக அவர்களிடம் நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் அநீதி. ஆனால் நியாயமாய் ஜனங்களை நேசித்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது பிரியமாயிருக்கிறார். அவர்களை ஆண்டவன் எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தி வைக்கிறார், கனத்துக்குரியவர்களாக வைக்கிறார். 1 யோவான் 4:20 வாசித்து பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் ஒருத்தி சொல்லியும் தன் சகோதரனை சகோதரியை பகைத்தால் அவன் பொய்யன், அவள் பொய்யான பெண். ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், ஆராதனை நடத்துகிறேன், இன்னும் இங்கே காணிக்கை கொடுக்குறேன், அதெல்லாம் சரிதான். ஆனால் ஜனங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி நீதியாய் நடந்து கொள்கிறோம், அவர்களுக்கு உரியதை கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறோமா, தவறாக பேசிவிட்டு அதன் பிறகு கிரியைகளை நடப்பிக்கிறோமா, ஒரு நாளில் செய்ய வேண்டியதை 10 நாள் அவர்களை அலைய விட்டு அதன் பிறகு அவமானப்படுத்தி அந்த ஆர்டரை கொடுக்குறீங்களா என்று யோசித்து பாருங்கள். அதெல்லாம் நீதி கிடையாது, அநியாயம், தேவனை மறுதலிக்கும் காரியம். தேவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் தான் அப்படி நடந்து கொள்வார்கள். காண்கிற சகோதரனை சகோதரியை நாம் பகைத்தால், இதெல்லாம் பகைத்தால் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை என்று விளங்குகிறது. வேஷம் இல்லை, நம்முடைய செய்கைகள் நீதியை நிறைந்ததாக இருக்கணும், நியாயம் நிறைந்ததாக இருக்கணும். நாம் இறங்கி கடன் கொடுக்கணும். அவங்க 5 ரூபா கேட்டால் 7 ரூபா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஏழைகள் நம்மை வாழ்த்தும் பொழுது, நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று விளங்குகிறது. ஆண்டவரும் நம்மில் அன்பாயிருப்பார், நம்மிடத்தில் வந்து தங்கியிருப்பார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நியாயம் செய்கிறவனுடைய கை பலக்கும், அவன் பூமியிலே பலத்திருப்பான். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 112 சங்கீதத்தின் அத்தனை ஆசீர்வாதமும் பெருகும், அத்தனை ஆசீர்வாதமும் பெருகும். ஒரு மனிதர் பிரதம மந்திரியாக பொறுப்பெடுத்த பொழுது அவருடைய வீட்டிற்கு என்னை அழைத்திருந்தார். அப்பொழுது ஆவியானவர் எனக்கு வரப்போகும் காரியம், அவர் மூலமாக நடைபெறும் காரியம், தேசத்திலே அவர் ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவர் செய்யப்போகும் காரியம் எல்லாவற்றையும் அவருக்கு எழுதி அவர் கையிலே கொடுத்தேன். அதை படித்துவிட்டு அவர் சொன்னார், எனக்கு இது முதல் முறையான அனுபவம், இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் பிரதம மந்திரியாகி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வழி நடத்துதல்களை கொடுங்கள் என்றார். Give me some guidance. அப்பொழுது ஆவியானவர் எனக்குள் எழும்பினார். அவரிடம் சொன்னேன், ஐயா, நீங்கள் அதிகாரம் வகிப்பதற்காக, ஆளுகை செய்வதற்காக ஒரு பிரதம மந்திரியாக ஆண்டவன் உங்களை வைக்கவில்லை. ஒரு தகப்பனாக எல்லா ஜனங்களுக்கும், தேசத்தின் பிரஜைகள் அனைவரையும் ஒரு தகப்பனாக இருந்து அவர்களை பிள்ளைகளாக நடத்தும்படியாக, அவர்களை பராமரிக்கும்படியாக தான் ஆண்டவன் உங்களை இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும், எல்லாரையும் பிள்ளைகளாக சுமக்கணும், எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். காந்தியடிகள் சொன்னது போல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுது எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும், அதற்கேற்றபடி எழுதுங்கள் என்றார். அதே போல நீங்களும் எல்லாரையும் நேசிக்கும் பொழுது ஆண்டவன் உங்களுடைய பிரதம மந்திரியின் நாற்காலியை ஸ்திரமாக்குவார். நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும் என்றேன். அவர் சொன்னார், மிஸ்டர் தினகரன், நான் எல்லாரையும் சுமப்பேன். கடைசியில் பிரார்த்தனை செய்துவிட்டு அவரிடம் விடைபெற்று போகும் பொழுது, கதவுக்கு போகும் பொழுது அவர் திரும்பவும் சத்தமாக சொன்னார், மிஸ்டர் தினகரன், ஐ ப்ராமிஸ் டு கேரி ஆல் பீப்புள், எல்லாரையும் சுமப்பேன் என்று. எனக்கு அருமையானவர்களே,
அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் சுமக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், எல்லா நிலைமையிலும் அன்பு கூற வேண்டும், துரோகம் செய்தாலும் அன்பு கூற வேண்டும், இல்லாமையில் இருந்தாலும் அன்பு கூற வேண்டும், அவர்களை சுமக்க வேண்டும், அவர்களுக்கு உரியதை நாம் தர வேண்டும். வேலை ஸ்தலத்திலும், தொழுகை ஸ்தலத்திலும், சமுதாயத்திலும், எல்லா நிலைமையிலும் யாவரையும் சுமக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் நீதி செய்கிறோம், நியாயம் செய்கிறோம். ஆண்டவன் நம்முடைய ஆசனத்தை ஸ்திரமாய் ஸ்தாபிப்பார். யாவருக்கும் உதவத்தக்கதான அதிகாரத்தை கொடுப்பார், ஆவியின் வரங்களை கொடுப்பார், யாவருடைய அன்பையும் கொடுப்பார். எல்லாம் நம் மூலமாக செயல்படும் காரியம் எல்லாம் வாய்க்கும். குடும்பத்திலே செழிப்பும், இருதயத்திலே சமாதானமும், நீதி நியாயம் நமக்கு செய்யப்படும்படியாக ஆண்டவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று தருவாராக. அதற்கேற்றபடி நீதி நியாயத்தோடு இந்த உலகத்தில் வாழும்படி நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போமா? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, நீ நீதி நியாயம் செய்கிற கர்த்தர். எங்களுக்கும் அதே கிருபைத்தார், அதே கிருபைத்தார். நாங்கள் தியானித்த அத்தனை பாக்கியங்களை, அத்தனை ஆற்றலை எங்களுக்கு தாரும் சுவாமி, தாரும். நீதி நியாயம் செய்யும்படியான ஆவியை எங்களுக்குள் அனுப்போம் சுவாமி. உமது பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும் சுவாமி, நிரப்பும். நீதியாய் நியாயமாய் ஜனங்களிடம் நடந்து கொள்ள, உம்மை நேசிக்கும்படியான இருதயத்தோடு உம்மை பற்றி கொள்ள, எல்லா நிலைமையிலும் உம்மை ஆராதித்து துதிக்க, உமது வரங்களினால் நிரம்பி ஜனங்களுக்கு உமது வல்லமையை விளங்கச் செய்ய, ஆண்டவனே உமது நீதி நியாயம் செய்ததனால் ஆண்டவனே எல்லாரையும் விசாரிக்க, ஏழைகளை விசாரிக்க, விதவைகளை விசாரிக்க, தள்ளப்பட்டவர்களை விசாரிக்க, எளியவர்களை விசாரிக்க நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. எல்லா பக்கத்திலும் உமது பிரசன்னத்தை அனுபவித்து இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டு உமது வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கொண்டு வரத்தக்கதாக எங்களுடைய பெயரையும் நீதியையும் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படி நீர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாசல்களை திறப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது தீர்மானத்தை எங்கள் மூலம் நிறைவேற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் வாழ்விலே நிறைவேற்றப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அது பொறுப்பில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆரோக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அது ஆரோக்கியத்தினால் நிரப்பும், சுகமாக்கும். இந்த வல்லமையை விளங்கச் செய்யும். மது ஜீவன் அவர்களுக்குள் இறங்கட்டும் ஏசப்பா. சுகம் உண்டாகட்டும். மது பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பாக்கியம் உயர்வு வரட்டும். நீதி செய்யும், நியாயம் செய்யும், உயர்த்தி வையும். மோடு உறவாடி மது வரங்களை அறிந்து, மது வரங்களை பெற்று, மது தீர்மானத்தை அறிந்து, ஆண்டவனே இந்த உலகிற்கு உம்மை வெளிப்படுத்த, மது வழி நடத்துதல்களை சொல்ல, நீ செய்ய போகும் காரியங்களை விவரித்து சொல்ல, அவர்களை காப்பாற்ற எங்களுக்கு அருள் புரியும். ஆசீர்வாதத்தை தாரும். உமது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.